எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை குக்கிங் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்திரா சிக்கன் கீ ரோஸ்ட் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 1/2 kg சிக்கன் போன்லெஸ் வாங்கியிருக்கேன். இதில் இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி ஊற வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 tablespoon அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3/4 tablespoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 tablespoon அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நான் ஒரு 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை அப்படியே லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இது அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஊற டைமில் நம்ம ரோஸ்ட்டுக்கான மசாலா அரைச்சிடலாம். நான் வறுத்துட்டு அரைக்க போகிறேன். என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். நான் ஒரு 6 போல் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 1 tablespoon அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 1 tablespoon அளவுக்கு ஜீரகம், 1 tablespoon அளவுக்கு சோம்பு, 1 tablespoon அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக 1/4 tablespoon அளவுக்கு வெந்தயம், கூடவே கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 பல் போல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம். இதில் நான் இந்த புளியையும் இந்த பூண்டை மட்டும் நான் எடுத்துடுறேன். இது நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துக்கிட்டா போதும். மற்ற எல்லாத்தையுமே இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் சேர்த்து லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. உங்களுக்கு அந்த ஸ்பைசஸோட வாசனை வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு 2 minutes போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, வாசனையும் நல்லா வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு. இப்போ அந்த மசாலா எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நான் 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே புளியையும் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதேமாதிரி நீங்களும் இதேமாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கனை வேக வச்சு எடுத்துடலாம். நான் கடாய் வச்சுருந்தேன், சூடாயிடுச்சு. இதில் 4 tablespoon போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் இப்போ சூடாயிடுச்சு. நம்ம 30 minutes ஊற வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனை இப்போ எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த நெய்லையே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு 10 minutes போல் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு 10 minutes போல் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை 10 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். எல்லா சிக்கனையும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் வைக்க வச்ச அதே கடாயில் பேலன்ஸ் நெய் இருக்கும்ல, அதே நெய்யில் நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்க நெய்யிலேயே இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வாசனை நல்லா போகட்டும்.
இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஸ்மெல் நல்லா போகட்டும். மசாலா நல்லா வதங்கட்டும். நான் அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலா வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் இன்னும் ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் 2 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். உப்பு இந்த டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ரோஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டுடே நம்ம பண்ண ஆந்திரா சிக்கன் கீ ரோஸ்ட் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.